அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஸ்பார்க் ஆன்லைன் எஜுகேஷனல் டூல்ஸில் இருக்கிற ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். கிளாஸ் 6 சாப்டர் 10ல் இருக்கிற பாடப்பகுதி லைன் எ விசுவல் லாங்குவேஜ், கோடு ஒரு காட்சி மொழி. ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பாயிண்ட், லைன், லைன் செக்மெண்ட், ரே, பேரலல் லைன், பர்பண்டிகுலர் லைன், இன்டர்செக்ட் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜியோஜெப்ராவை பொறுத்த வரலையும் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஐசிடி டூல், அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதை யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா மார்க்கஸ் ஹோகன் வார்ட்டர்ன்றவர் 2001-2002 க்ரியேட் பண்ணுறாரு. ஜியோஜெப்ராவை பொறுத்தவரையிலையும் இன்னும் சொல்லணும்னா இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் டைனமிக் சாஃப்ட்வேர், அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கிற மேத்தமெட்டிக்ஸை ஒரு டைனமிக்காக மாற்றக்கூடிய சாஃப்ட்வேர் ஜியோஜெப்ரா. மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, வெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இது எல்லா சாப்டரையும் விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு இந்த ஜியோஜெப்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ரைமரி லெவல்லேருந்து யூனிவர்சிட்டி லெவலில் வரலையும் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஜியோஜெப்ரா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது எல்லா ஓஎஸ்லையும் ஒர்க் ஆகும். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஐபேடு, அதே மாதிரி மொபைல் ஆப்ஸு ஃபார் ஆண்ட்ராய்டுக்கும் இது ஒர்க் ஆகும். இது வந்து எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா HTML5 டெக்னாலஜி பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா இது jiojebra.orgன்ற சைட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டு வகையிலையும் யூஸ் பண்ணலாம். இதில் கிளாசிக் 5, கிளாசிக் 6 ரெண்டு வெர்ஷன் இருக்குது. இதை கிளாசிக் 6 ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்குறோம். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் 11 செட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன டூல்ஸ்னால் இதுக்கு பேர் தான் டூல் பார். இந்த மாதிரி ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேரை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டூல் பார் வரும். இதில் 11 செட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டூலுக்கு பேர் மூமெண்ட் டூல், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பாயிண்ட் டூல்ஸ், இந்த டூலுக்கு பேர் லைன் டூல்ஸ், இந்த டூலுக்கு பேர் ஸ்பெஷல் லைன் டூல்ஸ், இந்த டூலுக்கு பேர் பாலிகான் டூல்ஸ், இந்த டூலுக்கு பேர் சர்க்கிள் அண்ட் ஆர்க் டூல்ஸ், நெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த டூல் வந்து கானிக் செக்ஷன் டூல்ஸ், இந்த டூலை வந்து மெஷர்மெண்ட் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டூலுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். இதை ஜியோஜெப்ரா ஓப்பன் பண்ணால் இந்த ரெண்டு டூலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டூல்ஸை. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஜென்ரல் டூல்ஸு. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஆன்லைனில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா கூகுள் ப்ரௌசரோ அல்லது ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு ஜியோஜெப்ரா கிளாசிக் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணால் இந்த மாதிரி மெனுஸ் வரும். மெனுஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜியோஜெப்ரா ஓப்பனிங் ஸ்க்ரீன் வரும். இதுக்கு பேர் தான் டூல் பார். இதில் தான் 11 செட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இந்த பகுதிக்கு பேர் இன்புட் பார், இந்த ஏரியாவுக்கு பேர் அல்ஜிப்ரா வியூ, இந்த ஏரியாவுக்கு பேர் கிராஃபிக்ஸ் வியூ, இந்த பகுதி வந்து இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் கீபோர்டு. இது வந்து கிளாசிக் 6ல் இருக்கிற இந்த மற்ற காம்பனண்ட்ஸு என்னென்ன காம்பனண்ட்டெல்லாம் இருக்கும், கிராஃபிங், ஜாமெட்ரி, 3D கிராஃபிக்ஸ், CAS, ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் இந்த ஜியோஜெப்ராவில் இருக்கும். இப்படி கிளிக் பண்ணால் இந்த விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஹைட் ஆகிடும். சரி, இந்த பகுதிக்கு பேர் கிராஃபிக்ஸ் வியூ. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கிராஃப் பேப்பர் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு ஒய் ஆக்சிஸ். இந்த சின்ன சின்ன கட்டமாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கிரிட்டு. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டூலுக்கு பேர் மூமெண்ட் டூல், செகண்ட் டூலுக்கு பேர் பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் ரிலேட்டட் டூல்ஸு. ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,4 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும். இதை எப்படி பிளாட் பண்ணலான்னா டூல் பாரில் இருக்கிற பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு மவுஸை கொண்டு வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் 3,4ன்ற இடத்துல இப்படி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து அப்பியர் ஆகும். இதனுடைய அல்ஜிப்ரா வெர்ஷன் A = 3,4ன்னு இந்த அல்ஜிப்ரா வியூவில் டிஸ்பிளே ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இது டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னா மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் ஷோ ஆக்சிஸ்னு வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணால் ஆக்சிஸ் வந்து ஹைட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கிரிட்டையும் நம்ம வந்து ஹைட் பண்ணலாம். எப்படி ஹைட் பண்ணலாம், அதே மாதிரி மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ கிரிட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணால் இது மாதிரி ஹைட் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒயிட் போர்டு மாதிரி அப்பியர் ஆகும். சரி, இப்போ மறுபடியும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டூல் பாரில் இருக்கிற பாயிண்ட் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணாவே நம்மளுக்கு பாயிண்ட்ஸு கிடைக்கும். இது மாதிரி பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணுறதுக்காக இது Ctrl A கொடுத்து டெலீட் பண்ணுறேன்.
சரி, இப்போ பாயிண்ட்டு ட்ரா பண்ண தெரியும். இப்போ வந்து ஒரு லைனை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த லைன் டூல் எங்கே இருக்குன்னா, டூல் பாரில் தேர்ட் பிளேஸில் இருக்கிற டூல்ஸ் தான் லைன் டூல். இதை கிளிக் பண்ணால் லைன் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும். அதில் லைன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை கொண்டு வந்து கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு லைன் வந்துடும். இப்போ அதே மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டூல் பாரில் லைன் டூலை செக்மெண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் கொண்டு வந்து கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணுறோம். அப்படியே ட்ராக் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் வித் கிவன் லென்த்தில் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு லைன் டூலில் தேர்ட் பிளேஸில் இருக்க பாருங்கள், செக்மெண்ட் வித் கிவன் லென்த், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஃபிக்ஸில் மவுஸை கொண்டு கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் வந்து லென்த்து வந்து ஒரு 5 யூனிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா 5 யூனிட் லென்த்தில் ஒரு லைன் செக்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு ரேவை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, டூல் பாரில் லைன் டூலில் இது மாதிரி கிளிக் பண்ணால் அதில் ரே டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை கொண்டு வந்து கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணுறோம். அப்படியே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ரே வரும். இது மாதிரி ஜியோஜெப்ராவில் இருக்கிற லைன் டூல், பாயிண்ட் டூலில் யூஸ் பண்ணி பாயிண்ட்டு, லைனு, லைன் செக்மெண்ட் வித் கிவன் லென்த், ரே இதெல்லாம் ட்ரா பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு காமிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.